தஞ்சாவூர் மாவட்டம் வாளமர்கோட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இதனிடையே அவ்வப்போது பெய்து வரும் மழையில் நெல்மணிகள் நனைந்து வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், முழுமையான விவரங்களை வழங்கல. முன்னதாக அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் வாளமர்கோட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏறத்தாழ 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நெல்மணிகள் நனைந்து வீணாகும் அபாயம் கூட ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். கள தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. அதாவது தஞ்சை மாவட்டத்தில் தற்போது குறுவை அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்காக நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொட்டி வைத்து வருகின்றனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் வாளமரக்கோட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அறுவடை செய்த நெல்லுடன் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இரவு பகலாக காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல்லை சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பாமல் இருப்பதால் கொள்முதல் செய்யும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாகவும், இதனால் 10 நாட்களுக்கு நெல்லை காய வைப்பதும் உலர வைப்பதும் என தங்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் அனைத்தும் நீரில் மூழ்கி முளைத்து அழுகும் நிலை ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே கொள்முதல் செய்த நெல்லை உடனடியாக சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்ப வேண்டும், விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.